இன்றைய ஆன்மீக தகவல். இந்த தொல்லையிரும் பிறவி, இந்த பிறவி கடல் என்பது நம்மை பாவச்சூழலிலே கொண்டு சேர்ப்பது. மனித பிறவி என்பது நல்ல பிறவி என்றாலும் மனித பிறவியில்தான் நாம் இறைவனை அடைய முடியும். ஒரு பிறவி கிடைக்கின்றது என்றால் அந்த பிறவியிலேயே நம்முடைய கர்மாக்களை முடித்து கொண்டு இறைவனுடைய பாதத்தை சேர்வதற்கான முயற்சிகளிலே நாம் இறங்க வேண்டும். கிடைத்திருக்கின்ற பிறவிகளிலே பாவங்களை செய்தால் மீண்டும் மீண்டும் பிறவி பிறவி பிறவி, அதுவும் மனித பிறவி கிடைக்காது. நாம் செய்கின்ற பாவத்துக்கேற்ப ஐந்தறிவு ஜீவன்களாகவும் இப்படி பிறப்பு கிடைக்கும். இப்படி பிறப்பு கிடைத்தால் மறுபடியும் அந்த பிறவிகளை எல்லாம் கடந்து மனித பிறவிக்கு வந்து அந்த மனித பிறவியிலே நாம் நற்கதி அடைய வேண்டும். மிக மிக சொல்லனா துயரமான ஒரு விஷயம் என்றால் அது பிறவி பெருங்கடல் தான். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கூட பிறவி பெருங்கடலை பற்றி நிறைய பாடியிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நற்கதி கொடுக்கக்கூடிய இறைவன் சிவன். அந்த சிவபெருமான் பூலோகத்திலே பல இடங்களிலே கோவில் கொண்டிருக்கின்றார். எந்தெந்த பாவம் நீங்க எந்தெந்த ஈசனை வழிபட வேண்டும், எந்த ஈசனை வணங்கினால் எந்தெந்த பாவங்கள் தீரும், அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பாவங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவோம். இல்லை பிறவிதான் கிடைக்கும் என்றால் மீண்டும் மனித பிறவி எடுத்து அந்த மனித பிறவியிலே அவனை மறவாத நிலை வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். முதலாவதாக திருக்குடந்தை. இந்த குடந்தை ஈசனை வழிபட்டால் ஊழ்வினை பாவம் விலகும். அடுத்து திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த தாயுமான சுவாமியை வணங்கினால் நம்முடைய வினைகள் அகலும். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் விலகும், குறிப்பாக சனி தோஷம் விலகும். அதேபோல் திருவிடைமருதூர் ஈசனை வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம், மனநோய், ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றார்களே இப்போது, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீரும் இந்த ஈசனை வணங்கினார். திருவாடுதுறை ஈசனை வணங்கினால் நல்ல ஞானம் கிடைக்கும். ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற திருவாஞ்சியத்தில் அந்த சிவனை வணங்கினால் தீராத துயர் நீங்கும், யம பயம் நீங்கும். யமன் வழிபட்ட தலம் அது. அதேபோல் திருமறைக்காடு, கல்வியிலே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். தில்லையம்பலத்தானை வணங்க முக்தி கிடைக்கும். திருநாவலூர் ஈசனை வேண்ட மரண பயம் விலகும். திருவாரூர் ஈசனை வணங்க நாம் 7 பிறப்பிலே பெற்ற குல சாபம் விலகும். திருநாகை என்று சொல்லப்படுகின்ற நாகப்பட்டினம் ஈசனை வணங்க சர்ப்பதோஷம் விலகும். அதேபோல் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை வணங்க முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை ஈசனை வணங்க நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையார். திருநெல்லிக்காய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈசனை வணங்க நம்முடைய முன்வினை நீங்கும். அதேபோல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் மன வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஏதேதோ காரணங்களால் விவாகரத்து வரை செல்கின்ற தம்பதிகள் கூட இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் இருவரும் ஒன்றாகி விடுவார்கள். திருக்கருக்காவூர் ஈசனை வணங்க கர்ப்பதோஷம் விலகும், பிள்ளைப்பேறு உடனடியாக கிடைக்கும். அதேபோல் திருக்கோடிக்கரை ஈசனை வணங்க பிரம்மதோஷம் விலகும். திருக்களம்பூர் ஈசனை வழிபட சுபிக்ஷம் ஏற்படும். திருக்குடவாயில், குடவாசல் என்று சொல்வார்கள். இந்த குடவாசலிலே நாம் பிரார்த்தனை செய்ய நமக்கு முன்னர் சந்ததியினர் யாரேனும் துர்மரணம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஆன்ம சாந்தி கிடைக்கும். சிக்கல், அதாவது சிக்கல் சிவன் கோவில், இந்த சிக்கல் சிவனை வணங்க துணிவு கிடைக்கும். திருச்செங்காட்டாங்குடி திருக்கோவிலில் ஈசனை வணங்க இந்த வழக்கு வியாஜ்யங்கள் நல்லபடியாக முடியும். திருக்கண்டீஸ்வரம்
திருக்கோவிலை வணங்க நோய் விலகும், தீராத புண் ஆறும். திருக்கருக்குடி ஈசனை வணங்க இதனை மருதாநல்லூர் என்றும் சொல்வார்கள். குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கவலைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். திருக்கருவேலி, இந்த ஈசனை வணங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வறுமை நீங்கும். தேரெழுந்தூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவெழுந்தூர் ஈசனை வணங்க முன்ஜென்ம பாவம் விலகும். திருச்சத்தி முற்றம் ஈசனை வணங்க மன வாழ்க்கை கிடைக்கும். வெகு நாட்களாக திருமணம் நடைபெறவில்லையா, இந்த ஈசனை வணங்கினால் மன வாழ்க்கை அமையும். திருப்பாய்த்துறை திருச்சி, கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற வேண்டிய கோவில் இந்த கோவில். திருநெடுங்களம், இதுவும் திருச்சியிலே இருக்கின்றது, தீராத துயரம் தீர்க்கின்ற அற்புதமான கோவில். திருவெரும்பூர், எறும்புக்கு ஈசன் முக்தி கொடுத்த தலம். அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள், அதிகார மமதையால் வீழ்ந்தவர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு சுகம் பெற வேண்டிய கோவில். திருப்பஞ்சீலி, யமபயம் விலகுகின்ற கோவில். திருவையாறு, அக்னி தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷம் விலக இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவைகாவூர், இந்த ஆலயமும் நமக்கு நல்ல ஒரு முக்தியை தருகின்ற திருக்கோவில். இப்படி தமிழகத்திலே எண்ணற்ற திருக்கோவில்கள் இருக்கின்றது. ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த கோவிலிலே என்ன ஒரு முறையோ அந்த முறைப்படி வணங்கி நம்முடைய தோஷங்கள் நீங்க பெற வேண்டும். பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும். பிறவி பெருங்கடலை நீந்தி அந்த ஈசனுடைய பாதம் சேர வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.